ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூகி கிட்ஸ். வாங்க இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம். டிஃபன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு காலையிலே அடுப்பு கொளுத்திட்டேன். வெந்நீர் வச்சுருக்கேன் பசங்களுக்கு குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்குது. அடுப்பில் விறகு நிறையா இருந்ததுனால அடுப்பையே பற்ற வச்சாச்சு. காலையில் சட்னிக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கிறேன். சட்னிக்கு கோதுமை தோசை செய்யலான்ட்ருக்கிறேன். அதனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அரிஞ்சிட்டேன். சட்னிக்கு ஃபஸ்ட்டு அம்மியை கழுவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய் 10, புளி, தக்காளி, உப்பு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை வச்சு அரைக்கிறேன். அரைச்சி நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவையும் வச்சு அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு அரை தக்காளி போதும். ரொம்ப வச்சா ஒரு மாதிரி இருக்கும். புளியும் வச்சுக்கலாம். உப்பையும் வச்சுக்கிட்டு நல்லா அரைக்க வேண்டியது தான். அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க வேண்டியது தான். இது எங்கள் ஊரில் பச்சை மிளகாய் சட்னின்னு நாங்கள் சொல்லுவோம். இது கோதுமை தோசைக்கு பழையதுக்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கோதுமை தோசை தான் நான் செய்ய போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு சட்னி நல்லா மையாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே கலர் நல்லா பச்சையாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகாய் சட்னி அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். வாங்க இப்போ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். புளி, உப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கோதுமை தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 5 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். ஓகேவா? கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் நான் எப்பயுமே கோதுமை மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவேன். ஊற விட்டுட்டு நல்லா கிளக்கிக்கோங்க கையால் வச்சு. அப்போ தான் கட்டி இல்லாமல் கரைக்கிக்க முடியும். நல்லா கலக்கிக்கிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுப்பேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அரிஞ்சு அதையும் சேர்த்துப்பேன். போட்டால் தான் கோதுமை தோசை நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா கலக்கிக்கிட்டு இன்றைக்கி அடுப்பு காலையிலே பற்ற வச்சதுனால அடுப்பில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக அடுப்புலையே தோசைக்கல்லை வச்சுருங்க. தோசைக்கல் வச்சுட்டு நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு கல் சூடாகிடுச்சு. அவ்வளோதான். எண்ணெயை தடவிட்டு தோசை ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள், பசங்க ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சின வரையும் தண்ணி ஊற்றிருக்கேன், குளிக்கிறாங்க. அவ்வளோதான். தோசை பாருங்கள் எவ்வளோ மெலிசாக சூப்பராக வருதுன்னுட்டு. பாருங்கள், நல்லா அடுப்பும் நல்லா எரியுது. இங்கெல்லாம் மழை பெய்யறதுனால அதனால் ஒரு மாதிரி இருக்குது இடமே. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு திருப்பி விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், தோசை பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். கோதுமை தோசை ஊற்றியாச்சு. எங்கள் பசங்க எல்லாருக்கும் கோதுமை தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். தோசை ஊற்றி எல்லாருக்கும் எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஒரு 10 தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், அடுப்பு எரிஞ்சால் தான் தோசை நல்லா செவன்னு வரும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு திருப்பி விட்டு தேவையான தோசையை எடுத்துக்க வேண்டியது தான் சுட்டு. அவ்வளோதான். ஊற்றிக்கிட்டு பாருங்கள், அடுப்பு நல்லா எரியுது. அவ்வளோதான். திருப்பி போட்டுக்கிட்டு தோசை தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பசங்களும் சாப்பிட்றாங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.